அழைக்கிறார் உன்னை அன்பன சீக்கிரம் வருவாய். ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தாள், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தாள், அடைக்கலம் அளிப்பார் உனக்கு. இது உலகத்தை நீ விடும் சமயம், இயேசுவை அல்லாமல் பாவிக்கு அடைக்கலமில்லை. உலகத்தின் தேசம் ஒரு சில நாட்கள் உறுதிய நிலைப்பதம் இல்லை. வழி தப்பி அலைந்து திரிகிறாய் உலகில், வழி தப்பி அலைந்து திரிகிறாய் உலகில், அறிந்து கொண்டாயோ முடிவை. இவ்வுலகத்தை நீ விடும் சமயம். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் தயவை கொண்டு வரும். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து ஒரு மனிதனைப் போல அநேக கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் திரிந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்றார் இயேசு. எனக்கு அன்பான சகோதரனே, நாங்கள் மதத்தையோ மாற்றுவதற்கு வரவில்லை. உங்கள் மனதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்வார்த்தைகளை விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக வந்ததினாலே அவர் சொன்னது போல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு தந்ததினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததனால்தான் நமக்கு ஒரு நல்ல ரட்சிப்பு கிடைத்தது, நமக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைத்தது, நல்ல சந்தோஷம் கிடைத்தது. இந்த நல்ல இயேசு உன் உள்ளத்தில் வருவாரானால் என்றைக்கு நல்ல ஒரு சமாதானத்தோடு இருப்பாய், எல்லா விதத்திலும் நன்மை பெற்றிருப்பாய். இயேசு எதற்கு வந்தார்?